நாங்கள் ரொம்ப இங்கே வந்து வரவேற்கிறோம். இங்கே நல்லபடியாக செஞ்சா சரிங்க, இல்லைன்னா அவருக்கு அதே பழைய நிலைமை தான் ஏற்படும். வேற என்ன இருக்குது? இப்போவே ஆரம்பமாகி போச்சு. ஆதவாஜினா கொஞ்சம் உன்னிப்பாக கவனிங்கன்னு சொல்லி அவங்களுடைய மச்சானா அவரே சொல்றாரு. ஆனால் இவர் செய்வாரா அங்கிறது சந்தேகம். இப்போ வந்தோன்னே சொல்லிட்டாரு டப்பா காலியாகி போச்சு. இன்னைக்கு வருவாய் இருக்குல்ல, நேற்று வருவாய் இருக்குல்ல, நாளைக்கு வருவாய் இருக்குல்ல, வருவாய் வர இவங்க எப்படி காலின்னு சொல்றாங்க? ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அது வந்து வரி வருது, தண்ணி வருது, சொத்து வருது, என்ன வந்துட்டு தானே இருக்கு. நேற்று வந்து இன்னைக்கு வருது இல்லையா? அது இதே இது ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்திருந்தானே முதல் கையெழுத்து 2000 ஆக்கியிருப்பாரா? ஆக்க மாட்டாரா? சந்தோஷமா மாற்றம் தேவை. அது எல்லாரும் வீட்டுக்கு தான் போகிறாரு, எல்லாம் அரவர் நிற்கிறாங்க. அப்போ நம்ம அதை தீய சக்தின்னு ஏற்றுக்க முடியுமா? அவங்களெல்லாம் இப்போ நம்ம ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. அதை நம்ம தான் இப்போ பைத்தியக்காரன். அவங்கெல்லாம் அரவணைச்சு போகும்போது இப்போ ஓட்டு போட்ட மக்கள் தான் பைத்தியக்காரன் ஜனங்க. விஜய் வந்து என்ன செய்ய அவருக்கு ஓட்டு போட்டீங்க? அவர் அதாவது இவங்க எங்கள் தொகுதியில் செய்யாதது செஞ்சால் நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டாலின் தொகுதி மாதிரி செஞ்சாருன்னா நல்லாயிருக்கும். என்ன செய்யணும்னு நீங்கள் அவருக்கு ஓட்டு போட்டீங்க? திமுக அதிமுக செஞ்சதை செய்யாமல் இருந்தாலே போதும். அதுக்காக தான் மக்கள் அவருக்கு ஓட்டு போட்டது. நம்ம என்ன நினச்சோம், மகளிருக்கான அனைத்து பேருங்களும் இலவசம் அது போடுவார்னு நினச்சோம். இல்லை 6 சிலிண்டர் இலவசம் அது போடுவார்னு நினச்சோம். இது எதுவுமே போடல. 2 மாதத்துக்கு 200 யூனிட்டு இலவசம்னு சொன்னார். ஆனால் அதே விஜய் வாக்குறுதி கொடுக்கும்போது 1 மாதத்துக்கு 200 யூனிட்னு தான் சொல்லியிருந்தார். இப்போ 2 மாதத்துக்கு 200 யூனிட்ன்றாங்க. அரசியல் நாகரிகம் அதுதான், ஈகோ கிடையாது. அது எல்லா கட்சிக்காரங்க அப்படிதான். எல்லாரும் வந்து சம்பாதிக்க தான் பார்ப்பாங்க. லட்சக்கணக்கான செலவு பண்ணிட்டு அவன் சும்மா இருப்பான், எந்த எம்எல்ஏ இருந்தாலும் சரி. இப்போ வந்து ஒரு விஜய்க்கு தான் போடணும், ஒரு மாற்றத்தை கொண்டு வரணும். அவர் நம்மளை நம்பி இந்த பெரம்பலூர் தொகுதியில் நின்று இருக்கிறாரு. அவரை நம்மளை வந்து வெற்றி பெற வைக்கணும் அப்படின்னு ஒரு தீர்மானிச்சிட்டாங்க. திராவிட இது வந்து 2 இதுவும் வந்து தொடர்ந்து வந்து மாறி மாறி வந்துருந்தாங்க. ஒரு மாற்றம், மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை வந்து விஜய் கிட்ட எதிர்பார்த்தாங்க. நாங்கள் வந்து மகளிர் இது வந்து தொகையை வந்து கையெழுத்து போடுவாருன்னு எதிர்பார்த்தோம். பண்ணணும்ன்றதுக்காக முதல் கையெழுத்து போடணுன்றதுக்காக இது வந்து கொண்டு வந்துக்கிறார். அது கொஞ்சம் வருத்தமானது தான். ஆனால் இருந்தாலும் அதை படிப்படியாக செய்வேன் என்று உறுதி எழுதுகிறார். பெரம்பலூர் தொகுதி மக்களை இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? நாங்கள் ரொம்ப இங்கே வந்து வரவேற்கிறோம். இங்கே ஒரு தோத்தாரு, அதனால் போகிறாரு. இவர் சிஎம். உங்கள் தொகுதியில் எம்எல்ஏவும் வந்து இப்போ தமிழ்நாட்டை சிஎம் ஆயிருக்காரு. நல்லது தான் செய்வார் நினச்சி தான் மக்கள் எல்லாம் ஓட்டு போட்டாங்க. ஏடிஎம்கே டிஎம்கே இதே கதையாக ஓடினுது. நான் நேர்மையாக இருப்பேன், கவர்மெண்ட்டோட ஒரு பைசாவோட எடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. இவரையும் பார்த்துருவோம். கஜானா காலி அதையும் சொல்கிறாரு. என்ன பண்ணுறாருன்னு பொறுத்து இருந்து பார்ப்போம். நல்லபடியாக செஞ்சா சரிங்க, இல்லைன்னா அவருக்கு அதே பழைய நிலைமை தான் ஏற்படும். வேற என்ன இருக்குது? மக்கள் ஒன்றும் முன்ன மாதிரி இல்லைங்க. எல்லாரும் பயங்கரமான உஷாராக்குறாங்க எல்லாமே. அதனால வந்து நேர்மையாக நாணயமாக சொன்ன வார்த்தையை காப்பாற்றி மக்களுக்கு சேவை செய்யும். அதே மாதிரி கமிஷன் கரப்ஷன் எதுவும் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி நடந்துங்க. அவர் தோத்திருக்க கூடாது, நல்லது செஞ்சிருக்கிறாரு. மக்கள் சின்ன பசங்களாம் சேர்ந்து அதை செஞ்சுட்டாங்க. நேர்மையா நடந்திருக்காரு. ஏராளமான திட்டம். ஆனா அவரை வந்து இது மாதிரி செஞ்சது வந்து மன வருத்தம். அவர் ஸ்டாலினை பொறுத்தவரை எந்த விதமான இதுவும் இல்லை. யாரும் அதெல்லாம் பொய் பித்தலாட்டம் பேசக்கூடாது. எல்லாம் ஃபர்ஸ்ட் கிளாஸ் A1. ஆமாங்க. ஆனா மக்கள் ஏன் இந்த சின்ன பசங்க செஞ்சதுக்காக அவர் எதிர்பார்க்கல. அவர் எல்லாமே நல்லது தானே செஞ்சேன், நம்பிக்கையோட இருந்தார். எல்லாம் நல்லது தான் செஞ்சேன், எல்லாம் தெளிவா பண்ணி விட்டேன். நான் மக்களுக்காக ஒரு குறையும் வைக்கல. திரும்ப கூட பண்ண போறாரு. அவரு வந்து திரும்ப எக்கச்சக்கமா பண்ணிருப்பாரு. நிறைய திட்டங்கள் வச்சிருக்கிறார். புரிஞ்சிக்கல. டிஎம்கே சொல்லி தான் இது நடந்தது. ஆட்சிக்கு ஆதரவு கொடுத்து டிஎம்கே சொல்லி தான் ஆட்சி கொடுத்தது. இவங்க அங்கெல்லாம் போகாதீங்க, கம்யூனிஸ்டும் 2 கம்யூனிஸ்டும் திரும்ப சொல்லினா போக மாட்டாங்க. ஆபீசருங்களா நேர்மையா நடத்த சொல்லணும். கூட இருக்கிற மினிஸ்டர் பசங்க எல்லாரும் நடத்த சொல்லணும். இப்போவே ஆரம்பமாகி போச்சு. ஆதவாஜினா கொஞ்சம் உன்னிப்பா கவனிங்கன்னு சொல்லி அவங்களுடைய மச்சானா அவரே சொல்றாரு. ரொம்ப ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு அவரே சொல்றாரு. இப்போ ஆரம்பமாகுது. வாய்ப்பை வந்து அவர் பயன்படுத்திக்கணும். இது அண்ணா காலத்தில் அண்ணா செஞ்சாரு. அண்ணா பின்னாடி இருந்து எல்லாம் செஞ்சாங்க. யாராவது தோத்துட்டு போறாங்களோ அவங்களாம் போய் ஜெயிச்சவங்க போய் தோத்தவங்க பார்க்குறது இது முறை. ஆனால் அவங்க செஞ்ச மாதிரி இதை செய்ய போறாங்களாங்கிறது அது தெரியாது. அது ஆமாம். இது ரொம்ப ஃபீலிங் சார் எங்களுக்கெல்லாம். ஸ்டாலின்லாம் தோக்கணும் எங்களுக்கு ரொம்ப வருத்தம் தான். அது யாராக இருந்தாலும் சரி ஒரு நல்லது செஞ்சேன்னா அதை நன்றி விசுவாசம் இருக்கணும் வேணாமா? பல திட்டங்கள்லாம் நீங்கள் நம்ம நினச்சி பார்க்க முடியும். எல்லா திட்டமும் இருக்குது. என்ன இல்லை இன்னைக்கு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் ஒன்று பெரியார் ஹாஸ்பிட்டல் கட்டிக்கிறாங்க. அது கோமந்தரம் ஈக்குவலாக இருக்குது சார். அது ஆனால் இவர் வந்து அதை நன்மைப்படுத்தி செஞ்சால் இன்னும் நல்லா இருக்கும். அது ஆனால் இவர் செய்வாரா அங்கிறது சந்தேகம். இப்போ வந்தோன்னே சொல்லிட்டாரு டப்பா காலியாகி போச்சு. எல்லா அரசியலும் சொல்கிறது வந்தோன்னே எல்லாமே காலியாக போச்சு. இப்போ வந்து அன்றாட வருவாய் காலிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் வருவாய் வரும். 10,000 5,000 கோடி வரும். 5,000 கோடி செலவாகும். இவர் வந்து எடப்பாடி சொன்னார் இல்லையா? எடப்பாடி வந்து அவர் சொன்னார் இல்லையா? இது தொட்டு சொல்றது தானே சார். இன்னைக்கு வருவாய் இருக்குல்ல, நேற்று வருவாய் இருக்குல்ல, நாளைக்கு வருவாய் இருக்குல்ல, வருவாய் வர இவங்க எப்படி காலின்னு சொல்றாங்க? ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அது வந்து வரி வருது, தண்ணி வருது, சொத்து வருது, என்ன வந்துட்டு தானே இருக்கு. நேற்று வந்து இன்னைக்கு வருது இல்லையா? அது இப்படி இல்லைன்னு காலி பண்ணி எப்படி சொல்ல முடியும்? நம்பிட்டு போறது அப்படி காலியா போச்சுன்னு. இன்னைக்கு வருமானம் இன்னைக்கு வருமானம் இல்லையா? இதே இது ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்திருந்தானே முதல் கையெழுத்து 2000 ஆக்கியிருப்பாரா? ஆக்க மாட்டாரா? கண்டிப்பா இருக்கும். இன்னைக்கு ஏன் இவர் யோசிச்சுட்டு இருக்காரு? உங்களுக்கு தெரியலன்னு தான் நம்ம சொல்ல முடியும். இல்லைன்னு உங்களுக்கு தெரியல.
தெரியல அப்படி தெரிஞ்சாலும் கேட்கணும்னு சொல்ல முடியும் சார். இது மக்கள் நம்மளை முட்டாளாக்குற மாதிரி தான் இருக்குது. அது சந்தோஷமா மாற்றம் தேவை. அது இப்போ இவர் இப்போ இங்கே தவக கட்சிக்காரங்க புதுசாக ஒரு மாற்றம் எடுத்துகிட்டு வரட்டாங்க. மக்கள் முன்னாடியே தீர்ப்பு கேட்குறாருங்களே, எனக்கு கொஞ்சம் கால அவகாசம் கொடுங்க, நான் சொன்ன எல்லாமே நான் நிறைவேற்றி காட்டுவேன். ஸ்டாலின் வந்து எப்படி தோற்று போனார், என்ன காரணம்? சில நேரங்கள் சில மாற்றங்கள் செயல்பட்டார், எல்லாமே பண்ணார் அவர். ஸ்டாலின் ஐயாவும் எல்லாமே கொஞ்சம் மாறிடுச்சு. அவர் சொன்ன வார்த்தை இதுக்கும் சம்மந்தமே இல்லாத ஆகிப்போச்சு. 2 கட்டம் ஆயிடுச்சு. கடைசியில் தீய சக்தியோட ஆதரவு தான் இப்போ வந்திருக்கு அவருக்கு. தீய சக்தி கூட தான் லாஸ்ட்டாக இப்போ அவர் கையெழுத்து போட்டிருக்காரு. அந்த வார்த்தை விட்டதுக்காக தான் வீடு தேடி போயிருக்காரு ஸ்டாலின் பார்க்கறதுக்கு. கட்சி ரீதியாக அவங்க நண்பர்கள் தான் சார். மாற்றம் தான். என்ன மாற்றம்? வேற இங்கே அவர் பண்ண ஸ்கீமோட ஒரு கொஞ்சம் ஜாஸ்தி பண்ணுவார். பாருங்க, சிஎம் வீட்டுக்கு போறாரு, வரவேற்கிறாங்க. வைகோ வீட்டுக்கு போறாரு, அவரே அவங்க புள்ள மாதிரி வரவேற்கிறாரு. எந்த ஒரு தலைவரும் பண்ணாத இவர் ஒரு டிஃப்ரென்ஸாக பண்ணியிருக்காரு. இவர் பண்ணுவாருன்ற ஒரு நம்பிக்கையில் தான் போட்டிருக்காங்க. பண்ணுவாருன்ற நம்பிக்கை இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக நான் செய்வேன், உடனே செய்ய மாட்டேன். ஒருவேளை மகளிர் காசு ஃப்ரீ பஸ் இதையெல்லாம் வந்து நிறுத்திட்டாங்கன்னாக்கா மக்களுடைய மனநிலை எப்படி இருக்கும்? ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா ஏற்கனவே உபயோகப்படுத்தினாங்கல்ல, எதிர்பார்த்தது இப்போ கிடைக்கலன்னா அவர் மேலே கொஞ்சம் வெறுப்பாக தான் இருக்கும். குளத்தில் ஸ்டாலின் எப்படி தோற்று போனார், என்ன காரணம் நினைக்கிறீங்க? அது காரணம் ஒன்றும் எனக்கு சொல்கிற ஐடியா இல்லை. அவர் நல்லா பண்ணியிருக்காரு. எல்லார் வீட்டுக்கும் தான் போகிறாரு, எல்லாம் அரவர் நிற்கிறாங்க. அப்போ நம்ம அதை தீய சக்தின்னு ஏற்றுக்க முடியுமா அவங்களெல்லாம்? இப்போ நம்ம ஒன்றும் பேசுறதுக்கு இல்லை. அதை நம்ம தான் இப்போ பைத்தியக்காரன். அவங்கெல்லாம் அரவணைச்சு போகும்போது இப்போ ஓட்டு போட்ட மக்கள் தான் பைத்தியக்காரன் ஜனங்க. கடைசி வரைக்கும் நம்ம இப்படியே தான் இருக்கணும். அவங்கெல்லாம் நம்மளெல்லாம் மோத விட்டுட்டு வேடிக்கை பார்க்குறவங்க தான். அவங்க எல்லாம் க்ளோஸ் ஆகிடுவாங்க. எல்லாமே இப்போ பாருங்கள், ஏடிஎம்கேல ஒரு 30 சீட்டு வருதுன்னு நியூஸில் ஓடுது. அவங்களுக்குள்ளே குழப்பம் பண்ணுறாங்க. இதெல்லாம் எங்கே போய் சொல்கிறது? இப்போ அடிச்சுக்கிறது நம்ம தான். விஜய் வந்து என்ன செய்ய அவர் ஓட்டு போட்டீங்க? அவர் அதாவது இவங்க எங்கள் தொகுதியில் செய்யாதது செஞ்சால் நல்லாயிருக்கும். இப்போ ஸ்டாலின் தொகுதி மாதிரி செஞ்சாருன்னா நல்லாயிருக்கும். 234 தொகுதியும் டெவலப்மெண்ட்டாக இருக்கும். தமிழ்நாடு ஃபஸ்ட்டில் இருக்கணும். இந்தியாவிலே நம்பர் 1 இருக்கணும். முதலமைச்சர் அவர்கள் என்ன சொல்ல வரீங்க? நல்லாட்சி கொடுக்கணும்னு தான் எல்லாருக்கும் விருப்பம். அரசியல் நாகரிகம் அதுதான், ஈகோ கிடையாது. விஜய் வந்து இப்போ முதலமைச்சராக இருக்காரு, அவருக்கு என்ன சொல்ல வரீங்க? வாழ்த்துக்கள். என்ன காரணம்? ரசிகர்கள் ஜாஸ்தி, கண்மூடித்தனமும் போட்டிருக்காங்க, வேற ஒன்றும் இல்லை. அது மட்டும் இல்லாமல் 2500 ரூபா தரேன்னு சொல்லியிருக்காரு. அதுக்கெல்லாம் கொஞ்சம் ஆசைப்பட்டேன். இங்கே 1000 தானே வருது, 2500 வரலாமே. அதுலேயே வந்து ட்விஸ்ட் வச்சுட்டாரு. 500 யூனிட்டுக்கு மேலே யூஸ் பண்ணுறவங்களுக்கு கிடையாது. எல்லாரும் அப்படி தான். அது எல்லா கட்சிக்காரங்க அப்படி தான். எல்லாரும் வந்து சம்பாதிக்க தான் பார்ப்பாங்க. லட்சக்கணக்கான செலவு பண்ணிட்டு அவன் சும்மா இருப்பான், எந்த எம்எல்ஏ இருந்தாலும் சரி. இப்போ இவர் வந்தது தான் எல்லாம் ஆசைப்பட்டு ஓட்டு போட்டுருக்காங்க. ஆமாம், அதான் முதல்ல வரும்போது ஆசைப்பட்டாங்க இவர் நிறைய செய்வார்னு. செய்யலைன்னா திரும்பி போக வேண்டியதான். ஆமாம், கட்டாயமா அது நடக்கிறது தானே. பெண்களை வச்சு தானே அவர் ஓட்டு வாங்கினாரு. ஸ்டாலின் வந்து குளத்தூரில் வந்து தோற்கடிச்சுட்டாங்க. வருத்தமாக தான் இருக்குது. ஒரு பெரிய அரசியல்வாதியை தோற்கடிச்சாங்க. என்ன செய்யணும் வந்துட்டு நீங்கள் அவருக்கு ஓட்டு போட்டீங்க? திமுக அதிமுக செஞ்சதை செய்யாமல் இருந்தாலே போதும். அதுக்காக தான் மக்கள் அவருக்கு ஓட்டு போட்டுது. எல்லாமே எதிர்முதிரமாக தான் இருப்பாங்க. பதவி ஏற்ற பிறகு சிஎம் போய் பார்க்குறது வந்து வரவேற்க வேண்டிய ஒரு வாக்குறுதிகளை நிறைவேற்றுறாங்கன்னா இனிமேல் தான் பார்க்கணும். நம்ம என்ன நினச்சோம், மகளிருக்கான அனைத்து பேருங்களும் இலவசம் அது போடுவார்னு நினச்சோம். இல்லை 6 சிலிண்டர் இலவசம் அது போடுவார்னு நினச்சோம். இது எதுவுமே போடல. 2 மாதத்துக்கு 200 யூனிட்டு இலவசம்னு சொன்னார். ஆனால் அதே விஜய் வாக்குறுதி கொடுக்கும்போது 1 மாதத்துக்கு 200 யூனிட்னு தான் சொல்லியிருந்தாரு. இப்போ 2 மாதத்துக்கு 200 யூனிட்ன்றாங்க. அதை அவங்க தான் அதை தெளிவுபடுத்தணும். வாக்குறுதியில் சொன்னது மாதத்துக்கு 200 யூனிட், 2 மாதத்துக்கு 200 யூனிட்னு சொல்லியிருக்காரு. இப்போவே மக்கள் வந்து அது பெருசாக விரும்பலை. மக்கள் யாருமே நின்று ரோட்டில் நின்று போராட்டம் பண்ணல. எனக்கு இலவச பஸ்ஸு கொடுங்க, இலவச சிலிண்டர் கொடுங்கன்ட்டு யாருமே போராடல. இது எல்லாமே அவங்க பண்ணுற அரசியல். அவங்கவுங்க தேவையை அவங்கவுங்க தான் பூர்த்தி செய்யணும். எந்த அரசாங்கமோ யாருக்கும் வந்து தனிப்பட்ட முறையில் உதவி செய்ய போகிறதில்ல. எந்த மக்கள் எனக்கு இந்த திட்டம் வேணும்னு சொன்ன திட்டத்தை எந்த அரசியல்வாதி நிறைவேற்றியிருக்காங்க? அரசியல்வாதி சுயலாபத்துக்காக தான் திட்டத்தை கொண்டு வராங்க. திமுக தமிழ்நாட்டுக்காக யோசிச்ச ஒரு விஷயமும் இருக்கலாம். இப்போ விஜய் ஆட்சி அமைக்கலைன்னா ஆளுநர் ஆட்சி வரும். இதில் என்ன நடக்குன்னா பிஜேபியோட அரசாங்கம் தான் நடக்கும். தமிழ்நாட்டுக்கு எதிர்ப்பான திட்டங்கள் எல்லாமே நிறைவேற்றுறதுக்கான 6 மாதத்தில் நிறைவேற்றிடுவாங்க. அதுக்காக தான் திமுகவும் விடுதலை சிறுத்தைகளும் விஜய்க்கு ஆதரவு தெரிவித்து வச்சுருக்காங்க. ஒரு 6 மாதம் பார்ப்பாங்க. விஜய் நல்லா பண்ணாலுமே பிரச்சனை தான், சொதப்புனாலும் பிரச்சனை தான். நல்லா பண்ணால் இது இப்படியே போனால் செட் ஆகாது அப்படின்ட்டு கலைக்கவும் பார்ப்பாங்க. சொதப்புனார்னா இவர் ஆட்சி செய்ய தகுதி இல்லாதவனும். ஸ்டாலின் முன்னாடி அவர் ஆட்சி ஆரம்பிக்கும் போது சொன்னது மாதம் கரண்ட் பில் கட்டுவேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் அதை மாற்றலை. 2 மாதத்துக்கு ஒரு வாட்டி தான் நம்ம கட்டிகிட்டு இருக்கோம். விஜய் மாதம் கட்டுறேன்னு சொல்லிட்டு 2 மாதத்துக்கு தான் கட்டுறேன்ட்டு அதையும் விமர்சனம் பண்ணார். விஜய் இதை தான் கொண்டு வர முயற்சி பண்ணுறாருன்னு நினச்சேன். விஜயே கொஞ்சம் அதில் தடுமாற்றமாக தான் இருந்தார். ஏன்னா 1 மாதம்னு சொன்னார், இப்போ 2 மாதம்னு சொல்கிறாங்க. அவங்க தான் அதை தெளிவுபடுத்தணும். முதலமைச்சர் அவர்களுக்கு வந்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புறீங்க?
சொன்னதை செய்யுங்க. ஊழல் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க, மக்கள் பைசாவை ஒரு ரூபா தொட மாட்டேன்னு சொன்னீங்க. அதை நீங்கள் மட்டுமே பண்ணால் போதாது. உங்களுக்கு பணம் அதிகமாக இருக்குது, உங்களுக்கு தேவை இல்லை. அது தமிழ்நாட்டு மக்கள் இல்லை, உலக மக்கள் எல்லாருக்குமே தெரியும். உங்களுக்கு கீழே இருக்க இவங்க எல்லாருமே இதே நிலைமையை கடைபிடிக்கணும். கடைபிடிச்சா கண்டிப்பாக புதிய தமிழகம் தான்.